பொள்ளாச்சியை அடுத்த நெகவம் சிறுகுழந்தை பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பாறை குழிகள் வெட்டப்பட்டு சுமார் 100க்கும் மேற்பட்ட ரசாயன பேரல்கள் குவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 6 மாதமாக இப்பகுதியில் இந்த பேரல்கள் குவிக்கப்பட்டு அதில் உள்ள ரசாயனங்கள் தொடர்ந்து வெயில், மழை போன்ற சீதோஷ்ண நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த ரசாயன பேரல்களில் இருந்து வெளிவரும் வாயு சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றின் மூலமாக வேகமாக பரவுவதாகவும் தெரிகிறது. உடலுக்கு ஒவ்வாத ஒரு வகை மாற்று அடர் மணத்துடன் தொடர்ந்து காற்றில் பரவக்கூடிய இந்த வாயுவால் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கு தலை சுற்றல், குமட்டல், காய்ச்சல், நுரையீரல் பாதிப்பு, சுவாச பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் தொடர்ந்து வருவதாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல தரப்பினரும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ரசாயன பேரல்கள் குவிக்கப்பட்டுள்ள தோட்டத்திற்கு அருகே உள்ள கோழி பண்ணைகளில் விவசாயிகளுக்கு சொந்தமான 1000க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியானதாகவும் கூறப்படுகிறது. பேரல்கள் மற்றும் அதில் உள்ள ரசாயனங்கள் குறித்து குடியிருப்பு வாசிகளுக்கோ அல்லது அப்பகுதி விவசாயிகளுக்கோ எதுவும் அதன் உரிமையாளர் தெரியப்படுத்தவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ரசாயன வாயு தொடர்ந்து வேகமாக காற்றில் பரவி வருவதால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.